நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் வழித்தோன்றல் மேன்மைமிகு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களே, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஜோதிமணி அவர்களே, கட்சியினுடைய தலைமையகத்து பொறுப்பாளர் அண்ணன் சேகுவார் அவர்களே, சகோதரி எழில் கரோலின் அவர்களே, தோழர் பாவலன் அவர்களே, மாவட்ட செயலாளர் தோழர் சேத்துப்பட்டு இளங்கோ உள்ளிட்ட அனைத்து மாவட்ட செயலாளர்களே, மண்டல செயலாளர் தோழர் செல்வம் உள்ளிட்ட அனைத்து மண்டல செயலாளர்களே, கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே பதிவு செய்து கொள்கிறேன். நீட் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ 11 ஆண்டுகள் நடைமுறைக்கு வந்த பிறகு இன்றைக்கு நீட் தொடர்பான ஒரு போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். நீட் முற்றிலும் தேவையில்லை என்கின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு சூழலாக அமைந்திருப்பது புதுடெல்லியிலே மாணவர்களும் இளைஞர்களும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்கின்ற ஒரு அமைப்பாக அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட உணர்வுபூர்வமாக இளைஞர்களும் மாணவர்களும் ஒன்று கூடி நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் அதில் மிக முக்கியமாக நீட் தேர்வுக்கு எதிராக என்பதை விட இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு குளறுபடிகள், வினாத்தாள் வெளியானது தொடர்பாக அவர்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும், ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற நிலையிலே தான் அந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிவிட்டார். அவர்களும் போராட்ட களத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள். ஆனால் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு, அந்த அரங்கத்திற்கு சென்று நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த மாணவர்களிடத்தில், அந்த மாணவர் போராட்டத்தை முன்னெடுத்தவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுது கூட இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய ஆதரவு உண்டு, ஆனால் இந்த போராட்டம் விரிவுபடுத்தப்பட வேண்டும், இந்தியா முழுமைக்கும் நீட் தேவையில்லை என்பதுதான் அதில் அடிப்படையான ஒன்று என்பதை எடுத்து சொல்லிவிட்டு தான் வந்திருந்தார்கள். நீட் பிரச்சனை மட்டுமல்ல, பொதுவாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பார்வை, தலைவர் எழுச்சி தமிழுடைய பார்வை என்பது அது ஏதோ மற்றவர்கள் நுனிப்புள்ளை மேய்வது என்று சொல்வார்கள், அதை போன்று மேம்போக்காக பார்க்கக்கூடிய நிலையிலே இருப்பார்கள். ஆனால் அந்த பிரச்சனையுடைய முழு ஆழத்தையும் சென்று உணர்ந்து அதற்கான தீர்வை அளிக்கக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான். இந்த நீட் பிரச்சனைக்காக பல்வேறு போராட்டங்களை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் பல பேர் அதில் கலந்து கொண்டீர்கள். உங்களுக்கு நினைவு இருக்கும், நீட் பிரச்சனை வந்த பொழுது, நீட் தேர்வு வந்த பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே நீட் வேண்டாம் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்தார்கள். ஆனால் அதில் அனைத்து அம்சங்களையும் அனைத்து வகையிலும் அதை ஆய்ந்து மக்களிடம் எடுத்து சொன்னவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். முதலில் அந்த தேர்வு முறை தொடங்கி அந்த தேர்வுக்கான வினாத்தாள் எந்த அடிப்படையில் இருக்கிறது, விரிவான பதில்களை எழுதக்கூடிய நிலையிலிருந்து MCQ என்று சொல்லக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கிறது. இதெல்லாம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேசினார்கள், நம்மிடையே பேசினார்கள், பத்திரிகைகளுக்கான ஊடகங்களுக்கான பேட்டியிலே சொன்னார்கள். அதற்கு பிறகு இது ஏதோ மாணவர்கள் அல்லது கல்வி தொடர்பான ஒரு நிலைப்பாடு என்கின்ற அளவிலே இதை கடந்து விட முடியாது. நீட் என்பது அடிப்படையில் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்பதையும் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை உணர்ந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அதை வெளிப்படுத்தினார்கள். இந்த நீட்டினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தாலே, நீட் வந்த பிறகு தமிழ்நாட்டிலே பல்வேறு மாற்றங்களும் நீட்டை ஒட்டி நடைபெற்றிருக்கிறது. சட்டமன்றங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மருத்துவ மாணவர் சேர்க்கையிலே சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற நிலை எல்லாம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் அதிமுக ஆட்சி காலத்தில் EPS முதலமைச்சராக இருந்த பொழுது இந்த நீட்டில் அரசு மாணவர்கள் பெரிய அளவிலே செல்ல முடியவில்லை என்கின்ற பொழுது அரசு மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வந்தார். சட்டத்தை கொண்டு வந்து ஆளுநரிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார். எப்பொழுது போல அந்த சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை. ஆனால் முதலில் அந்த 7.5% மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைப்பதற்கான சட்டம் அதிமுக போட்டு கவர்னர் அதிலே கையொப்பம் இடவில்லை என்றதும் எல்லோரும் அதற்கு கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் கண்டனத்தையும் பதிவு செய்தார், அதற்கான ஒரு மாற்றையும் முன்மொழிந்தார். அது என்னவென்றால், இதற்கு சட்டமே தேவையில்லை, ஒரு அரசாணை போதும் என்று அறிவுறுத்தியவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அறிவுறுத்தியதற்கு பிறகுதான் அது ஜீவோவாக அரசாணையாக வெளியிடப்பட்டது. இப்ப நீட்ல ஒரு தற்காலிக அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், இல்ல அதுல இருந்து கொஞ்சம் இலகுவாக்குவதற்கான ஒரு சூழலை உருவாக்கியது நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். திமுக ஆட்சி காலத்திலே சட்டமன்றத்திலே ஒரு முறை நீட்டிற்கான சட்ட மசோதா சென்று திரும்பி வந்த நிலையில் மீண்டும் சட்ட மசோதா
நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பேசக்கூடிய வாய்ப்பை தலைவர் எழுச்சி தமிழர் எனக்கு வழங்கினார். வழங்கியது மட்டுமல்ல, அப்பொழுது மிக குறிப்பான செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்தார். அதில் மிக முக்கியமான பரிந்துரைகளை தலைவர் எழுச்சி தமிழர் முன்மொழிந்திருந்தார். அதிலே ஒன்று, இப்ப நீட்னா நீட்டை எடுத்துன்றது மட்டும் இல்ல, இந்த நீட் மாதிரி நாளைக்கு இன்னொன்னு கூட வரலாம். இப்ப கியூட்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்ப இது போன்ற சட்டங்கள், மாநில அரசுடைய உரிமைகள் பறிக்கக்கூடிய நிலை இருந்தால் இது போன்ற சட்டங்கள் வரும். அப்ப நாம எப்பவுமே ஒரு முழக்கத்தை கூட சொல்லுவோம், ஒன்றை ஒழிப்போம் என்று சொல்வதில்லை, வேறு அறுப்போம் என்று சொல்கிறோம். வேறு அறுப்போம் என்றால் அந்த பிரச்சனையை முழு முதலாக முற்றிலுமாக துடை தெரிவதற்கான ஒரு நடவடிக்கை. அப்ப நீட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வேறு அறுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவுறுத்தியதன் அடிப்படையில் சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறேன். அரசமைப்பு சட்டம் உறுப்பு 200, அரசமைப்பு சட்டம் உறுப்பு 254 உட்பிரிவு 2, இந்த இரண்டிலும் திருத்தம் வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை, ஒரு வலியுறுத்தலை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பதிவு செய்திருக்கிறார். அது என்ன 200? இப்ப என்ன ஆச்சு, சட்டமன்றத்தில் ஏற்கனவே பல நேரங்களில் இந்த சட்டம் மட்டும் இல்ல, பல சட்டங்கள் போட்டு கவர்னருடைய அனுமதிக்கு அனுப்பப்படுகிறது, கையொப்பம் எடுப்பதற்கு அனுப்பப்படுகிறது. அப்ப கவர்னர் கையெழுத்து போட மாட்டேன்றாரு, திருப்பி அனுப்புறாரு, திருப்பி இன்னொரு முறை அனுப்புறாங்க, ரெண்டாவது முறை ஒன்னு கையெழுத்து போடாம அப்படியே வச்சுக்கிறாரு. அப்ப இது தொடர்பாக வழக்கெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். அப்ப இதுக்கு தீர்வு தான் என்ன என்கின்ற பொழுது, எப்பொழுதும் போல் அதற்கான தீர்வை தலைவர் எழுச்சி தமிழர் முன்மொழிகிறார். உறுப்பு 200 இருக்கக்கூடிய கவர்னருக்கு அந்த திருப்பி அனுப்பக்கூடிய அதிகாரத்தை பறிக்க வேண்டும், அந்த உறுப்பு 200 திருத்தம் வேண்டும் என்று எப்ப சொல்றாரு, நீட்டுக்கான நீட் விலக்கு சட்ட மசோதாவின் மீது அந்த கருத்தை பதிவு செய்கிறார். அப்ப என்னன்னா, ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய நிலையில எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லணும். இது ஒண்ணு. ஆர்டிகல் 254(2) என்ன சொல்லுது, ஒருவேளை மாநில அரசு ஒரு சட்டம் போடுது, ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உரிமையுள்ள ஒரு துறையில ஒரு சட்டம் மாநில அரசு போடுது. இப்ப மாநில அரசு போடுற சட்டத்தை வெறுமனே கவர்னர் ஒப்புதல் கொடுத்தா போதாது, குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் கொடுக்கணும். கவர்னரோ ஒப்புதல் கொடுத்துறாரு, குடியரசுத் தலைவரோ ஒப்புதல் கொடுத்துறாரு, சட்டம் வந்துடுது. சரி, அப்ப அந்த சட்டத்துக்கு பாதுகாப்பு இருக்கானா? அப்பவும் இல்ல. ஏன் இல்லைன்னா, குடியரசுத் தலைவரே ஒப்புதல் அளித்தாலும் கூட அதை மீறுகின்ற அல்லது அதை மறுதளிக்கின்ற உரிமை ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது என்பதை ஆர்டிகல் 254(2) சொல்கிறது. அப்ப அதையும் திருத்த வேண்டும் என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வலியுறுத்தலை செய்திருக்கிறார். எதற்காக குறிப்பிட விரும்புறேன்னா, ஏதோ மேம்போக்கா நீட்டு வேணாம் பேசிட்டு போறதில்லை முக்கியம். அது உண்மையிலேயே நீட்டை ஒழிக்க வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும் அல்லது வேற இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரச்சனையுடைய தன்மையை முழுதாக உணர்ந்து அதன் அடிப்படையில் அதை எதிர்க்க வேண்டும். இப்ப நீட்டு கூட மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மாணவர்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட, நாம் எப்போதும் சொல்வது போல அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள், இன்னும் சொல்ல போனால் தலைவர் எழுச்சி தமிழர் என்கின்ற அந்த நிலையில இருந்துதான் இன்றைக்கு நீட் இந்தியா முழுமைக்கும் வேண்டாம். அந்த முழக்கத்தையும் முதல்ல சொன்னது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். எல்லாரும் நீட் வேணானாங்க, தமிழ்நாட்டுக்கு வேணானாங்க, தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும்னாங்க. ஆனால் இந்தியா முழுமைக்கும் நீட் வேண்டாம் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். காரணம், சமூக நீதி என்பதும் அரசமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கக்கூடாது, இந்தியா முழுமைக்கான முழக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே தான் அதை முன்னெடுத்தார். அந்த வகையில எல்லா பிரச்சனைகளையும் எப்படி ஆய்ந்து பார்த்து அதற்கான தீர்வை தலைவர் எழுச்சி தமிழர் சொல்வாரோ அந்த நிலையில தான் இன்றைக்கு இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் போல் உங்களை போல் தலைவர் எழுச்சி தமிழருடைய ஆழமான பார்வையை, இது தொடர்பான விளக்கமான கருத்துரையை, இதற்கான தீர்வுகளை முன்வைக்க போகின்ற அந்த உரையை கேட்பதற்கு நானும் ஆவலாக இருக்கிறேன் என்பதை சொல்லி, தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம், நாட்டை தலைகீழாய் புரட்ட தோழமை போற்றுவோம். நன்றி, வணக்கம், ஜெய் பீம்.